ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் புளி இல்லாமல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் வந்து பாசி பருப்பு இருக்குல்லையே, அதை அரை கப்புக்கு எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் எடுத்து அதை ஒரு 10 துண்டுகளாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய் கிடைக்கல, நான் ஃப்ரோசன் தான் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழத்தை எடுத்துக்கிறங்க, அதை கட் பண்ணிக்கிறங்க. ஒரு 6-7 பல் வெள்ளைப்பூடு எடுத்துக்கிறங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறங்க. நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம் இந்த சாம்பாருக்கு, அதனால் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மசாலா சேர்க்குறோன்னு பார்க்கலாம். இங்கே வந்து கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனுக்கு, துவரம்பருப்பு 1 டீஸ்பூனுக்கு, ஜீரகம் 1 டீஸ்பூனுக்கு, கொத்தமல்லி விதை வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறங்க, நல்ல மிளகு அரை டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிறங்க, கேஷ்யூ நட்ஸ் ஒரு 6, காஞ்ச மிளகாய் 4, திருவண்ண தேங்காய் 2 டேபிள் ஸ்பூனுக்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இருக்குல்லையே அதை ஒரு அரை டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். இந்த மசாலாவை அரைச்சி விட்டு தான் நம்ம வந்து சாம்பார் வைக்க போகிறோம். ஓகே, எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் வந்து நீங்கள் ஊற வச்சுருக்க இந்த பாசிப்பருப்பு இருக்குல்லையா அது, அப்புறம் வந்து முருங்கைக்காய், அதுக்கப்புறம் நம்ம தொளி உரித்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு அதையும் போட்டுட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வர விடுங்க. 4 விசிலுக்கு அப்புறம் நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் அது ப்ரெஷர் இறங்குற வர விட்டுருங்க. அதுக்கிடையில் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு பேனில் வந்து எதுவும் எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா எல்லாத்தையும், அதில் தேங்காய் பூ தவிர மற்ற எல்லா மசாலாவையும் உள்ளே போட்டு அதில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வர வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூவை சேருங்க. தேங்காய் பூவை சேர்த்து அது நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் வந்து அதே பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சுட வச்சுட்டு அதில் கடுகு சேர்த்துருக்கேன், வெங்காயமும் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக வதக்குங்க. அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த மீடியம் சைஸ் தக்காளி பழம் இருக்குல்லையே அதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு அவியப்படும் போது அதில் உப்பு சேர்க்கலாம், அதனால் உப்பு அதுக்கும் சேர்த்தே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இது தக்காளி ஓரம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடி இருக்குல்லையா மசாலா பொடி, அதை இதில் சேர்த்துட்டு ஓரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் சேர்த்துருங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா, இப்போ நம்ம பருப்பு அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்காய் வெள்ளைப்பூடு போட்டு அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது வந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதுக்கெல்லாம் உப்பு செக் பண்ணிக்கிறங்க. உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் இந்த சாம்பார் வந்து கோயம்புத்தூர் சைடெலாம் ரொம்ப ஃபேமஸ். இது புளி பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். அது இட்லி தோசைக்கு நல்லா போகும். வெள்ளை சாதத்தை நல்லா வடித்து அதில் இந்த சாம்பாரை வச்சு நீங்கள் வந்து நல்லா அப்பளத்தை பொரித்து சாப்பிட்டிங்கன்னா, ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருதில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.